ஓம் நம சிவாயா. தென்னாட்டோட சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எம்பெருமாளே, இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன சிவபெருமாளே நடக்குது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்க கரூரில் இறந்துருக்காங்க. உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என் மனசு கேட்கல, அதான் நான் உங்ககிட்ட புலம்புறேன். வயசு பசங்க இறந்துருக்காங்க. அவங்க பெற்றவங்க எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க விட்டு அவங்க எப்படி வாழுவாங்க? என் பையன் அங்கே நின்னா, என் பையன் எங்கே நின்னா, என் பையன் அதை பண்ணுனான்னு தானே அவங்க சொல்லுவாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் சிவபெருமாளே இப்படி நடக்குது? நீங்கள் வந்துட்டு கல்லாக இருக்காதீங்க, கடவுளாக இருங்க. அதில் ஒரு கர்ப்பிணி பொண்ணு அழுகுது. எம்பெருமாளே, செல்லு எடுத்தாலே அதுதான் வருது. அங்கே இறந்தவங்கள பற்றி தான் செய்தி. அந்த பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு எனக்கே மனசு ரொம்ப சங்கட்டமாயிருச்சு. நான் அப்படியே தள்ளி விட்டுட்டேன். நம்மளுக்கு நடந்தா என்ன, அவங்களுக்கு நடந்தா என்ன? ஆனால் நீங்கள் தர்மத்து பக்கம் இருக்கணும் எம்பெருமாளே, அதர்மத்து பக்கம் இருக்காதீங்க. தர்மம் ஜெயிக்கணும். ஏசப்பாவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், எல்லாரும் கடவுள் தான். எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. நாங்கள்லாம் மனுஷங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிறது உண்மைன்னா இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு நீங்கள் காட்டி கொடுங்க. இப்போ நானே தான், என்னை பார்க்க ஒருத்தர் வர்றாரு, வரும்போதே அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, மனசு எவ்வளோ சங்கடப்படும் எனக்கு. நம்மளை பார்க்க வந்துட்டு தான் இப்படி ஆயிடுச்சே, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு? ஒரு நேரம் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியுமா நிம்மதியா? ஏன்னா நான் அந்த வலி வேதனையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். எம்பெருமாளே, இன்னைக்கு நான் அவங்களுக்கொசரம் தான் உங்கள்கிட்ட வேண்டுறதுக்கு வந்தேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நான் இவ்வளோ சீக்கிரம் ஏன் அவங்கள கூப்பிட்டீங்க? அவங்களுக்கு ஏன் அவ்வளோ தண்டனை? வரும்போது என்ன சிவபெருமாளை கொண்டு வந்தோம், போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன் இப்படி இத்தனை உயிர் போகணும்? நம்ம கடைசியில் இந்த மண்ணுக்குள்ளே தானே போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறாங்க? இத்தனை உயிர் ஏன் போகணும்? வரும்போது பிறக்கும்போது கோடி கோடியாக எடுத்துகிட்டு வந்தோமா சிவபெருமாளே? சாகும்போது கோடி கோடியாக எடுத்துகிட்டு போகிறோமா? ஒன்றுமே இல்லையே. நம்ம எப்படி வந்தோமோ அப்படித்தானே போக போகிறோம். அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ நடக்குது? எம்பெருமாளே, தர்மம் ஜெயிக்கணும். தர்மத்து பக்கம் நீங்கள் நில்லுங்க, அதர்மம் தோக்கணும். இது நான் மனசார உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓம் நம சிவாயா.